என் பையன் என்னவா ஆகணும்னு நான் ஆசைப்படலை, அவன் என்ன ஆசைப்படுறானோ அதுக்கு நான் துணையாக நிற்பேன் அப்படிங்கிற ஒரு டைலாகே போதும் இந்த படம் எப்படி இருக்கு சொல்கிறதுக்கு வேறு மீனிங்கே தேவையில்லை. திஸ் இஸ் சேது, வெல்கம் டு ஃபிலிம் ஃபீட். இன்றைக்கி நம்ம 10 இயர்ஸ் செலிப்ரேஷனில் பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்பா. ஸோ அப்பா படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் மசாலா படமோ இல்லை ஒரு ஆக்ஷன் படமோ கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அப்பாவும் முக்கியமாக அவங்களோட சேர்த்து அவங்களுடைய குழந்தைங்களை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். சமுத்திரக்கரையில் ஒரு மாஸ்டர் பீஸ் கூட சொல்லலாம் இந்த அப்பா. இன்றைக்கி பசங்க மார்க் வாங்கணும், அவங்கள எக்ஸ்ட்ரா டியூஷனுக்கு அனுப்பணும்னு எக்ஸ்ட்ராவை ஓட வைக்கிற பெற்றவங்க மத்தியில் இந்த படத்தோட தேவையும் இந்த படம் பேசின விஷயமும் இன்னி வரைக்கும் இம்பாக்டாக இருக்கும். ஸோ அது அப்பா பொறுத்தவரை பெரிய சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ முக்கியமாக கேஸ்ட் அண்ட் க்ரூவாக பார்க்கும்போது சமுத்திரக்கனி அவரே தான் படத்தோட ஆணிவே, அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவரே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, முக்கியமாக அவரே மெயின் ரோலாக நடிச்சிருக்காரு. அவர் கூடவே தம்பி ராமையா, நமோ நாராயணன், வினோதினி, பிரீத்தி அண்ட் மாஸ்டர் விக்னேஷ், நாகவ், நசாத், ஜாப்ரிலான்னு ஒரு பெரிய குழந்தை நட்சத்திரமே இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அன்னைக்கு டேட்டில். ஸோ கொலாபரேஷன் ப்ராசஸாக பார்க்கும்போது இந்த படத்தில் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா நம்மளுடைய மாஸ்டர் மெலடி கிங் இளையராஜாவை தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ சமுத்திரக்கனி மாதிரியான ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு டைரக்டரும் இளையராஜா மாதிரியான ஒரு லெஜண்டும் சேர்ந்தா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அப்பான்னு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எமோஷனாக கனெக்ட் ஆகக்கூடிய டைட்டில். படத்தில் 3 டைப் ஆஃப் அப்பா வருவாங்க. ஸோ 3 பேரை சுற்றி தான் படமே நகரும். அதில் இருக்க அப்பாங்க டைட்டிலை விட ஒரு பர்ஃபெக்டான பையன் வேறு இருக்கவே முடியாது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தெளிவாக சிம்பிளாகவே ட்ராவல் ஆகும். 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய அவங்க டீனேஜ் வர வரைக்கும் அவங்க எப்படி வளர்க்குறாங்க, அந்த ஃபேமிலிஸோட ஒரு எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரே நேர்கோட்டில் காமிக்கிற அழகான விஷயம் தான் அப்பா. ஸோ கேரக்டரைசேஷன் ஆர்க்காக பார்க்கும்போது டயலாக் கேரக்டர், அதாவது அவங்க சமுத்திரக்கனி ஒர்க் பண்ணியிருக்க ரோல் ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா, பையனுக்கு ரொம்ப பிடிச்சோடய நடக்கிறவர். அப்புறம் தம்பி ராமையா சிங்க பெருமாள் ரோல் பண்ணியிருக்காரு. மார்க் தான் முக்கியம், மார்க் தான் எல்லாம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைக்கக்கூடிய அப்பா. ஸோ அடுத்து நமோ நாராயணன், எவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலையான வாழக்கூடிய ஒருத்தர், நடுநிலையான பேரை வச்சு அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்டர் ஸ்டெச் இந்த படத்தில் மெயினான விஷயம் எதுன்னு கேட்டால், பேசிக்காக சமுத்திரக்கனி எல்லா படத்துலையும் ஒரு அட்வைஸ் பண்ணுற டோனில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு அட்வைஸாக மட்டுமே இல்லாமல் ஒரு அப்பாவோட அக்கறையாக எப்படி யதார்த்தமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த படத்தில் உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டால் ஆக்டர்ஸோ ஸ்டார்ஸோ கிடையாது, கண்டென்ட் மட்டுமே தான். குழந்தைங்களோட பிஹேவியர், அவங்களுடைய ஆசைகள், அவங்க எஜுகேஷன் பண்ணக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட முதல் ஹீரோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மாஸ்டர் மெலடியான ஸ்பேஸ், அதாவது இந்த வாய்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட இசைஞான இளையராஜா இந்த படத்தில் பாட்டுங்க விட பின்னணி இசைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முக்கியம் கொடுத்துருக்காரு. மெயினாக கிளைமேக்ஸ் வர எமோஷன் சீன்ஸையும் குழந்தைங்க அவங்க ஆசையை சொல்லும்போது ராஜஸோட எமோஷன்ஸ் நம்மளோட ரொம்ப எமோஷனாக கரைய வச்சுக்கணும். ஹீரோ எஃபர்ட் அண்ட் ஆக்டிங், டயலாக் கேரக்டர் சமுத்திரக்கனி ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு நல்ல அப்பா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுது. ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான மீட்டில் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் இந்த கேரக்டருக்கு. ஹீரோயின்ஸ் அண்ட் சைட் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த படத்தில் ஹீரோயின்ஸை விட அந்த 3 பசங்க தான் ஒரு பெரிய பில்லராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்னேஷ், நஷாத், ராகவ், இவங்க 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக தம்பி ராமையோட ஒய்ஃபாக நடிச்சிருக்க வினோதி இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக ஆக்டிங்காக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ்னு பார்க்கும்போது எல்லா படத்தையும் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஃபிலிமாக இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி டோன்லேயும் கொஞ்சம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியும் ஃபீல் ஆகும். மற்றபடி ஒரு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான எமோஷன் டெலிவரி கூடிய ஒரு சிம்பிளான ஃபிலிம். ஹிட்னிஸாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா தயாளன், ஒரு தயவுள்ள ஒரு கனிவான ஒரு மனுஷன். அதுதான் சமுத்திரக்கனி பண்ணியிருக்கிற ரோல். அது தம்பி ராமையா ரோல் பார்க்கும்போது சிங்க பெருமாள், இப்போ சிங்கம் மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறப்பா. அது நடுநிலையான் எந்த பிரச்சனையும் போகாமல் சென்ட்ராக இருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒருத்தர். ஸோ படத்தோட தீமாக பார்க்கும்போது குட் பேரண்டிங் வெர்சஸ் டாக்ஸிக் பேரண்டிங், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரேட் திங்ஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா தம்பி ராமையோட கிளைமேக்ஸ் சீன் எபிசோடு தான். ஸோ படத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே அந்த சீன் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ பையனோட டைரியை பிடிச்சிட்டு அவர் ஃபீல் பண்ணி அழுகிற எமோஷனல் மூமெண்ட் தியேட்டர் எல்லாருமே பாதிச்சது. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட் எம் நாதன் கேமரா ஒர்க்கு ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு வில்லேஜ் ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எதையுமே ஆர்டிஃபிஷியலாக காமிக்காமல் ரொம்ப யதார்த்தமாக காமிச்சது இந்த படத்தை ரொம்ப ரியலிசமாகவே கொண்டு போயிருக்கு. செட் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய பிரம்மணம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீடு எப்படி இருக்கும், நம்ம பக்கத்து வீடு எப்படி இருக்கும், அந்த பர்சனல் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நேச்சுரலாக கிரவுண்டடாகவே செட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ரமேஷ் அவர் எடிட்டிங்கில் 3 வேறு வித குடும்பத்தை காமிக்கும் போது எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டான எமோஷனில் ஒரே பாயிண்டை கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ப்ரொடக்ஷன் வழியாக பார்க்கும்போது நானோடியில் ப்ரொடக்ஷன் மூலமாக சமுத்திரக்கனி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணி ரொம்ப தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. பட்ஜெட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான், கிட்டத்தட்ட ஒரு 2-3 crores மேலே மட்டுமே இருக்கும்.
ஆனால் படம் பார்த்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் முக்கியமாக பையனுக்குள்ளே படம் பாருங்க சொன்னதுக்கப்புறம் அந்த மவுத் சாங்கே இந்த படத்தை பல மணிக்கு சம்பாதிக்க வைக்க ஆரம்பிச்சது. அது கமர்ஷியல் வைஸாக மட்டுமே இல்லாமல் ஒரு படத்துக்கு நல்ல பேரை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ட்ரைலர் அண்ட் டீசர் இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சது அண்ட் ரொம்ப ஹை ரேட் பண்ண விஷயமும் கூட. ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்க தம்பி ராமையா, இன்னொரு பக்கம் ஒரு பாசமாக சமுத்திரக்கனி, இந்த 2 பேர்த்த காம்போ பார்க்கும்போது இந்த பேரண்ட்ஸ் பேக்கனி படம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அதோட எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணிச்சு. எல்லா படத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த படத்தை எது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்த்தா படத்தோட எமோஷன் அண்ட் டைலாக்ஸ் கிளைமேக்ஸ் ஓவராக ரொம்ப பெரிய ஒர்க் அவுட்டாக ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சிச்சு. ஒர்க் அவுட் ஆகாதது சில கேரக்டர்ஸை ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக காமிச்சதுனால கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு. ஒரு சினிமா தன்மை தெரிஞ்சாலும் ஒரு ரியலிசமாக ஃபீல் பண்ண முடியல. ப்ரொமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இல்லைனாலுமே படம் பார்த்தவங்க கொடுத்த ரிவ்யூ ஜென்யூனான மவுத் ட்ராக் எல்லாமே இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வச்சது. ஸோ ஆடியன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும்போது சமுத்திரக்கனி படம் அப்படின்னாலே ஒரு மெசேஜாக தான் இருக்கும். அப்படிங்கிறதையுமே தாண்டி மெசேஜுக்கு மேலே நம்ம மனசு ஆழமாக பதிய வேண்டிய விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாரு. அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விமர்சகர்கள் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணாங்க. எஜுகேஷனை நம்ம செல்லிங் பாயிண்டாக மட்டுமே பார்த்துருக்க இந்த ஜென்ரேஷனில் சொசைட்டி தேவைப்பட படமாக கொடுத்ததை இதை கண்டிப்பாக பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண முதல் ஆளே அவங்க தான். ஸோ எமோஷன் கைண்டாக பார்க்கும்போது இந்த படம் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு அப்பாயும் தங்க ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எமோஷனாக கைண்ட் ஆயிடுவாங்க. அந்த நேச்சுரல் தான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. நம்ம அப்பாவும் தம்பிரா மாதிரி இருப்பார், நம்ம அப்பாவும் சமுத்திரக்கனி இருப்பார் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் தான் இன்னைக்கு அந்த படத்தை ரிப்பீட் வரைய வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஓவராலாக அப்போ ஒரு சினிமா கிடையாது, அது ஒரு நல்ல எஜுகேஷன். ஸோ ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, அந்த குழந்தையோட ட்ரீம்ஸ் என்ன, அதை எப்படி பெற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் ஆழமாகவும் இந்த படம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் 10 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேச வச்சிருக்கு. உங்களுக்கு இந்த படத்தில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, சமுத்திரக்கனியா, தம்பி ராமையாவையா, இல்லை நமோ நாராயணியா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அதுக்கடுத்து வரக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.